இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து குஸ்கா. குஸ்கால் வந்து நம்ம வந்து நெய் ஊற்றி மசாலாலாம் போட்டு அரைச்சி இதான் செய்ய போகிறோம். ஃபர்தராக என்னங்கிறத நான் வந்து இது வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இதையை ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி. வணக்கம். இன்றைக்கி வந்து செந்தில் குசின்ஸ் பேஜில் நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து குஸ்கா தான். எல்லாருக்கும் பிடிச்ச குஸ்கா. இதுக்கு வந்து நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழையை வந்து போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். கூடவே வந்து 2 தக்காளி அதையும் அரைச்சிக்க போகிறேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து நல்லா 3ஐயும் நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி தாளிக்கிறது அப்புறம் அந்த செய்முறையை வந்து நான் விளக்கி காட்டுறேன். நம்ம வந்து நெய்யை வந்து ஊற்றி குஸ்காவுக்கு வந்து நெய்யை ஊற்றி அது கூட வந்து நம்ம ஒரு ஸ்டார் சீடு, க்ளோவ்ஸு, பட்டை 3, ஏலக்காய் 5, மராட்டி மொக்கு, அப்புறம் கொஞ்சம் பிரிச்சி இலை அதாவது பே லீஃப் வந்து போட்டு நம்ம கரம் மசாலாவை தாளிக்க போகிறோம். முதல்ல குஸ்காவுக்கு கொண்டு ஒரு முக்கியமான தேவையான பொருள் என்னென்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அது வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறேன், டேபிள் ஸ்பூனு. அது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கு. மற்றதெல்லாம் அரைச்சிட்டு நான் ஃபர்தராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மசாலா நான் ரெடி பண்ணுற டைமுக்குள்ளார நான் வந்து என்ன பண்ணேன்னா 2 கப் அரிசி வந்து நல்லா 3 டைம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் குஸ்கா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குஸ்காவுக்கு நமக்கு இன்னும் முக்கியமான தேவையான இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா மின்ட் லீவ்ஸ். மின்ட் லீவ்ஸ் வந்து அப்படியே நம்ம இதாக அரைச்சி போட போகிறது இல்லை, அப்படியே போட போகிறோம். மின்ட் லீவ்ஸ் வந்து எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த கொரியாண்டர், அந்த பச்சை மிளகாயை வந்து நல்லா அரைச்சாச்சு. அதே மாதிரி வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கு. அப்புறம் வந்து டொமேட்டோவும் அரைச்சாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம வந்து நெய் எடுத்துக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து நம்ம கரம் மசாலா போட்டு தாளிக்க போகிறோம். அது கூட வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி தழை, அந்த மிளகாயோட அந்த இதை வந்து விழுதை வந்து சேர்த்து நம்ம வந்து இப்போ தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மிளகாயும் அந்த கொத்தமல்லி தழையோட பேஸ்ட் வந்து நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து அதை வேக வைக்க போகிறோம். இந்த வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா வணங்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்க போகிறோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தக்காளி பேஸ்ட் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டு அதை தாளிக்க போகிறோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம இதில் கூட சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்து தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த மின்ட் லீவ்ஸு, புதினா தழை கொஞ்சம் போட போகிறோம். அது கூட இப்போ வந்து புதினா தழை, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா வந்து 1 ஸ்பூனு, அப்புறம் தேவையான உப்பு சேர்த்திக்கிறோம். இது நல்லா கலக்கி விட போகிறோம். இப்போ புதினா தலையில் வெந்தோடனே புதினா தலை, கரம் மசாலா, உப்புலாம் நல்லா கரைஞ்சோடனே இப்போ வந்து நம்ம வந்து 1க்கு 2 அதாவது 4 கப்பு தண்ணி விட்டுருக்குறேன். அது கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டு நம்ம ஒரு விசில் வந்து வர வைக்க போகிறோம். இப்போ இது கூட அரிசி சேர்த்து இப்போ வந்து குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு விசில் வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சு விசில் வந்துச்சுன்னா ப்ரெஷர் போச்சுன்னா நம்மளுக்கு குஸ்கா ரெடி. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு விசில் வந்து வர வரைக்கும் நம்ம இது வந்து குக் செய்ய போகிறோம். நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு விசில் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதை பார்க்க போகிறோம். கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குஸ்கா நல்லா வெந்திருக்கு. இப்போ அதை கலக்கி விட போகிறோம். அரிசி நல்லா வெந்திருக்கு. அரிசி தனித்தனியாக தான் இருக்குது. வாட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது. நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா மனமாக இதாக இருக்கும். வெஜிடேரியன் டிஷ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்டிக்கு எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து என்னோடய பேஜ் வந்து நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி.
என்னோடய பேஜ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.